அனைவருக்கும் வணக்கம். த பவர் ஆஃப் நவ். இந்த புக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான புக்குன்னே சொல்லலாம். அதாவது நம்மளுடைய நிகழ்காலத்துல எல்லாமே அடங்கி இருக்கு அப்படிங்கறத தான் எக்கார்ட் டோலே இந்த புக்ல சொல்லியிருக்காரு. பொதுவா நம்ம கடந்த காலத்துல இருப்போம், இல்லாட்டி எதிர்காலத்துல இருப்போம். நிகழ்காலத்துல இருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னா ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருக்கு நிகழ்காலத்துல வாழ்றது. எதனால அது கஷ்டமா இருக்கு? ஏன் நம்மனால நிகழ்காலத்துல வாழ முடியல? எப்படி நம்ம நிகழ்காலத்துல வாழலாம் அப்படிங்கிறத எக்கார்ட் டோலே நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இந்த புக்ல. ஸோ இந்த ஃபிஃப்த் சாப்டர் த ஸ்டேட் ஆஃப் பிரசன்ஸ். அந்த ஸ்டேட் ஆஃப் பிரசன்ஸ் அப்படின்னா என்னன்னா இருப்பு நிலை அப்படிங்கிறது. இப்போ நம்ம சோல் அப்படின்னு சொல்லுவோம். இவர் அதை பீயிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புக்ல எங்கேயுமே ஒரு சோல் அப்படிங்கிற வேர்டே அவர் யூஸ் பண்ணல. இவர் எப்படி நம்ம சித்தர்கள் எல்லாம் தியானத்துல உட்கார்ந்து தன்னை அறிதல் அப்படிங்கறத உள்முக பயணம் செஞ்சு அந்த இருப்புங்கிற விஷயத்த அவங்க உணர்ந்திருக்காங்க. அதே மாதிரிதான் எக்கார்ட் டோலே ஒரு மாடர்ன் சித்தர் அப்படின்னே சொல்லலாம். மாடர்னான ஒரு குருஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில சூசைடல் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு வகையான மென்டல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாம். மனநோய் தான் அதுவுமே. அந்த நோய் அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கு. ஒரு ஒரு செகண்டுமே அவருக்கு அந்த சூசைடல் தாட், நம்ம சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். அதை முழுசா அவர் அனுபவிக்கும் பொழுதுதான் அந்த அந்த டிஸ்டர்பன்ஸா அவர் அவருடைய மைண்ட் அந்த அளவுக்கு அவரை கஷ்டப்படுத்தி இருக்கு. அந்த கஷ்டத்தை அவர் முழுசா கோ த்ரூ பண்ணினாலதான் அவர் அந்த அந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிற அந்த நிலையை அடைஞ்சிருக்கார். ஸோ நம்ம அடைஞ்ச நிலை மற்றவங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இந்த புக்கே அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் பிரசன்ஸ் அப்படின்னா இந்த இருப்பு நிலைங்கிறது. இதில் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எப்பவுமே அலர்ட்டா இருக்கிறது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு எலி ஒரு ஹோல் போட்டு அந்த எலி அந்த ஹோல்குள்ள இருக்கு. ஒரு புதருக்குள்ள எலி இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு எலி இருக்குன்னா வீட்டில் இருக்க பூனை என்ன பண்ணும், அந்த எலி எப்பதான் வெளியில வரும், அதை எப்போ பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர அலர்ட்டா உட்காந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா? எலி அந்த பூனை எப்ப எலி வரும் அப்படிங்கிற மாதிரி அலர்ட்டாவே இருந்துட்டு இருக்கும். அப்படி வரும் பொழுது அதை என்ன பண்ணும், அந்த பூனை டக்குன்னு பிடிச்சிரும். ஸோ அந்த அலர்ட்னஸ் இருக்குல்ல, அந்த எப்பவுமே அலர்ட்டா இருக்கிறது தான் அந்த பிரசன்ஸ் அப்படின்னு சொல்றது. நீங்க கேட்கலாம், எப்பவுமே நம்ம எப்படி அலர்ட்டாவே இருந்துட்டு இருக்கிறது முடியாத காரியம், சாத்தியமே இல்லை அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அது சாத்தியம். நம்ம எப்பவுமே அலர்ட்டாவே இருந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளுக்கு ஒரு டஃப்பான மக்கள், ஒரு டிஃபிகல்ட் பர்சன் இவங்க, இல்லை டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல நான் இருக்கேன் அப்படிங்கிற இதுவே இருக்காது. ஏன்னா நீங்க எப்பவுமே அலர்ட்டா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது டிஃபிகல்ட்டான பர்சனை நீங்க எதிர்கொள்றதுனாலும் சரி, சுச்சுவேஷன்னாலும் சரி, அங்க குட்டு பேடு எதுவுமே இருக்காது. ஏன்னா நீங்க முழுசா கம்ப்ளீட்டா பிரசன்ஸ்ல இருக்கிறீங்க. அதுதான் அந்த அலர்ட்னஸ் அப்படிங்கிறது. ரொம்ப அலர்ட்டோட நீங்க இருக்கும் பொழுது ஃபுல் ஃபோக்கஸ்டா இருப்பீங்க, கம்ப்ளீட் பிரசன்ஸ்ல இருப்பீங்க, அதாவது நிகழ்காலத்துல இருப்பீங்க. ஸோ அந்த நிகழ்காலத்துல இருக்கும்போது அந்த காலம் அப்படிங்கிறது இருக்காது உங்ககிட்ட. அதாவது கடந்த காலமும் இருக்காது, எதிர்காலமும் இல்லாம கம்ப்ளீட்டா நிகழ்காலத்துல இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு எல்லா சூழலுமே ஒரே மாதிரி தான். ஏன்னா நீங்க அந்த இறைத்தன்மையில இருக்கிறீங்க. இறைத்தன்மையில இருந்துச்சுன்னா உங்களுக்கு சஃபரிங் அப்படிங்கிறதே கிடையாது. அதுதான் அவர் நம்ம எப்பவுமே அந்த அலர்ட்னஸோட இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு, அந்த பிரசன்ஸ் அப்படிங்கறத பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரசன்ஸ் இஸ் நாட் வாட் யூ திங்க் இட் இஸ், இட் மஸ்ட் பி ஃபெல்ட் அப்படிங்கிறது. பிரசன்ஸ்னா நம்ம என்ன மைண்ட்ல யோசிச்சு வச்சிருப்போம். ஓ பிரசன்ஸ்னா இப்படி இருக்கும் போல அப்படின்னு உங்க மைண்டை யூஸ் பண்ணி நீங்களா ஒண்ணு யோசிச்சு வச்சிருப்பீங்க. பட் அது கிடையாது. பிரசன்ஸ் அப்படிங்கிறதே நீங்க உணரக்கூடியது தான். என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது நான் எவ்வளவுதான் உங்களுக்கு என்னதான் எடுத்து சொன்னா கூட அதை நீங்க உணர்ந்தாதான் உங்களுக்கு தெரியுமே. அது வெறுமே உணர மட்டும்தான் முடியும். அதுதான் அந்த பிரசன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த சாப்டர்ல அந்த பிரசன்ஸ் பத்தி தான் அவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்த டிஃபைனிங் பிரசன்ஸ் அப்படிங்கிறது அதுதான் இப்ப நான் சொன்னது. இன்டென்ஸ் தாட் ஃப்ரீ அலர்ட்னஸ். உங்க மனசு என்ன பண்ணுனா உங்களை இந்த காட்டாறு மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலக்கடிக்கும். அதாவது ஒரு நிலையாவே உங்களை இருக்க விடாது.
அப்படியே உங்க நிம்மதியை எப்படி கெடுக்கிறது, உங்களை எப்படி கஷ்டத்துல வச்சுக்கிறது, உங்களை எப்படி பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்றது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெயின் பாடியை எப்படி ஆக்டிவேட் பண்றது, அப்படிங்கிற மாதிரி மனது உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டை வந்து எப்படி டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே. ஸோ உங்க மனதுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். மனதுடைய இயல்பு என்னன்னு தெரிஞ்சுட்டு மனதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும். அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது மனசு உங்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு உங்களை அலக்கடிக்கும். காட்டாறு எப்படி இஷ்டத்துக்கு பண்ணும் பார்த்தீங்களா, ஓடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களை வந்து பாஸ்டுக்கும் ஃபியூச்சருக்கும் வந்து இஷ்டத்துக்கு அப்படியே உங்க மனசு வந்து உங்களை அலப்பாய வைக்கும். ஸோ அதனால வந்து மனதுடைய இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜென் வந்து மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸு ஒரு விளக்கு ஏத்த சொல்லுவாங்களாம். அந்த விளக்கு வந்து ஹேங்கிங் லேம்ப் தொங்க விட்டுருப்பாங்க. அதுல எண்ணெய் ஊத்தி அந்த தீபத்தை ஏத்த சொல்லுவாங்களாம். ஸோ அப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏத்திட்டு இருக்கும் பொழுது, அந்த விளக்கு அப்படி ஏத்திட்டு இருக்கும் பொழுது, இந்த மாஸ்டர் என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கே தெரியாம பின்னாடி போய் ஒரு குச்சியை வச்சு அடிக்க போவாங்களாம். அப்போ அந்த ஸ்டூடெண்ட் அடி வாங்கிட்டானா அவன் அன்கான்சியஸா இருக்கான்னு அர்த்தம். அன்கான்சியஸ்னா அவன் கவனமா இல்ல, அலர்ட்டா இல்ல, பிரசன்ஸ்ல இல்ல அப்படிங்கிறது அர்த்தம். சப்போஸ் அந்த மாஸ்டர் வந்து அடிக்க வரும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி நகுந்துட்டான், அவன் உடம்பு இப்படி மூவ் பண்ணி நகுந்து அவன் தப்பிச்சிட்டான், அந்த அடியில இருந்து தப்பிச்சிட்டான் அப்படிங்கும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட் வந்து அலர்ட்டா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃபுல் கம்ப்ளீட் பிரசன்ஸ்ல இருக்கான். ஸோ நீங்க கம்ப்ளீட் பிரசன்ஸ்ல இருக்கும்போது உங்களுடைய கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில இருக்கும். உங்களுக்கு பின்னாடி நடக்கிறது கூட உங்களால உணர முடியும் அப்படிங்கிறது. அதுதான் அந்த பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம எல்லாரும் வந்து போதுமான அளவுக்கு கான்சியஸா இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. அந்த மாதிரி அந்த ஃபுல் கான்சியஸ்னஸ், ஃபுல் அட்டென்ஷன், ஃபுல் அலர்ட்னஸ் அப்படிங்கிறதுல நம்ம இல்லாதனால தான் நமக்கு அந்த கஷ்டம்ங்கிறது தெரியுது. நமக்குள்ள அந்த செப்பரேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஈகோ வந்து நம்மள கண்ட்ரோல் எடுத்துக்குது. ஸோ ஏன் நம்ம வந்து கவனமா இருக்கணும், எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அப்படி நீங்க அலர்ட்டா இல்லைன்னா நீங்க மாயையில மாட்டிப்பீங்க. மாயைனா எது? நம்மளுடைய ஈகோ. ஸோ அந்த ஈகோ வந்து உங்களை கண்ட்ரோல் எடுத்துக்கும். ஈகோ கண்ட்ரோல் எடுத்துட்டா உங்களுக்கு அது நல்லது செய்யுமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அது எப்பவுமே கெடுதல் தான் செய்யும். எந்த ஒரு சுச்சுவேஷனையுமே நெகட்டிவா தான் பார்க்கும். எந்த ஒரு மனிதர் உங்களை ஏதாவது சொன்னா கூட, ஏதாவது இன்சல்ட் பண்ணினா கூட அவங்கள வந்து நம்ம எப்படி கஷ்டப்படுத்துறது அப்படின்னு தான் ஈகோ சொல்லி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாயையில நம்ம மாட்டிக்க கூடாது. இல்யூஷன்ல இருந்து வெளியில வரணும்னா அதுக்கு நம்ம வந்து இந்த பிரசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணாது. பிரசன்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட் பிரசன்ஸ் அதுல இருக்கணும் அப்படிங்கிறது. இதுக்கு என்ன நம்ம பண்ணணும்னா, நீங்க வந்து ரூட்டட் வித்தின் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்றாரு டோலே. என்ன அது ரூட்டட் வித்தின் யோர் செல்ஃப் அப்படின்னா, இப்போ ஒரு மரம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்துடைய வேர் வந்து பூமியில அப்படியே அது வேர் நல்லா ஆழமா அது நிற்கும் பார்த்தீங்களா, இந்த ரூட் அப்படியே அழகா உள்ள போய் மண்ணுல பதிஞ்சு நிற்கும், கனெக்ட் ஆகி இருக்கும், அந்த பூமியில கனெக்ட் ஆகுறது. அதே மாதிரி தான் எப்படி அந்த மரம் வந்து பூமியில நல்லா அழுத்தமா கனெக்ட் ஆயிருக்கோ அதனாலதான் அது நிக்குது, இல்லைன்னா நிக்காது, கீழே சாஞ்சிரும். அது மாதிரி தான் நம்ம வந்து வாழ்க்கையில தடுமாறாம இருக்கணும்னா நாம நம்மளோட ரூட்டடா இருக்கும், கனெக்டடா இருக்கணும், நம்மளுடைய செல்ஃபோட கனெக்ட் ஆகி இருக்கணும். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து சரியா இல்லைங்கும் பொழுதுதான் நம்ம மனதுக்குள்ள ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது வருது. அந்த சுயம், அந்த சுயத்தோட நம்ம வந்து இணைஞ்சிருக்கணும். என்ன செயல் நீங்க செஞ்சாலும் சரி உங்களுடைய சுயத்தோட நீங்க இணைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஜீசஸ் வந்து வெயிட்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி நமக்கு புரிய வைக்கிறார். அது என்ன இந்த வெயிட்டிங் அப்படின்னா, சும்மா டாக்டரை பார்க்க போறோம்னா கிளினிக்ல நம்ம எல்லாம் கியூல வெயிட் பண்ணுவோம்ல, அந்த வெயிட்டிங் வந்து சொல்லல. இந்த வெயிட்டிங் ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து அப்படி வெயிட் பண்ணினா கூட அந்த வெயிட்டிங்குமே நீங்க எப்படி தெரியுமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிளினிக் போறீங்க, வெயிட் பண்ணணும்னா வெயிட் பண்ற அந்த நேரத்தை கூட நீங்க வந்து உள்முக பயணம் செய்யலாம். அதாவது எனக்குள்ள இப்ப என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்முக பயணம் செஞ்சு உங்க எண்ணங்களை, உங்க உணர்வுகளை நீங்க வந்து கவனிக்க ஆரம்பிக்கலாம். இந்த வெயிட்டிங் டைமை நீங்க அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிராஃபிக் ஜாம்ல நீங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கா, அப்ப கூட உங்களோட உள்முக பயணத்தை நீங்க செய்யலாம். ஸோ ஆனா இங்க ஜீசஸ் சொல்றது என்னன்னா, வெயிட்டிங் அந்த வெயிட்டிங் கிடையாது. இப்போ வந்து ஒரு சீடை நீங்க வந்து மண்ணுல புதைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிலத்துல ஒரு சீடை போடுறீங்க. அந்த சீடு வந்து அந்த நிலத்தை பிளந்துட்டு ஒரு வளரும் பார்த்தீங்களா அப்படி, அந்த வளர்ச்சிக்கான நேரம் அதை எடுத்துக்குது பாருங்க. அந்த சீடு மண்ணுக்குள்ளதான் இருக்கும். ஆனா உடனே நீங்க மண்ணுக்குள்ள புதைச்சுன்னா அடுத்த நாளே அது வந்து அப்படியே வெளியில வந்துருமா? வராது. சோ அது என்ன ஆகும், உள்ளுக்குள்ள சில விஷயங்கள் அதுக்குள்ள நடக்கும்.
நடந்து அதுக்கப்புறம் தான் அது அப்படியே லேசா அந்த நிலத்தை வந்து கிழிச்சிட்டு அது வெளியில வரும். ஸோ அந்த டைமை தான் அவர் என்ன சொல்றாருன்னா வெயிட்டிங் அப்படிங்கிறது. கொஞ்ச நாள் கழிச்சு அது வெளியில வருது இல்லையா, அதுதான் அந்த வெயிட்டிங் சொல்றாரு. அதே மாதிரி தான் நமக்கு வந்து அந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது, நீங்க சஸ்டைன்டு கான்சியஸ்னஸா இருக்கணும். அதுதான் இங்க வெயிட்டிங்கிறது. அதாவது நீங்க விழிப்புணர்வோட இருக்கிறீங்க, கான்சியஸோட இருக்கிறீங்கன்னா, அதே அந்த அலர்ட்னஸோடயே நீங்க தொடர்ந்து இருந்துட்டே இருக்கணும். கான்ஸ்டன்டா சஸ்டைன்டா நீங்க வந்து அப்படியே இருக்க 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 தான் நீங்க அந்த இருப்பு அப்படிங்கிற அந்த நிலையை அடைவீங்க. இந்த என்லைட்மெண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது அப்பதான் வரும். ஸ்டேட் ஆஃப் பீயிங்க அப்பதான் நீங்க உணருவீங்க. ஸோ அதை தான் இங்க வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த வெயிட்டிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ள வந்து சிலது அப்படியே நடந்துட்டே இருக்கும். அதுக்கு நீங்க உங்களுடைய கவனம் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கணுங்கிறது. நான் கொஞ்ச நேரம் கான்சியஸா இருப்பேன், கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா திடீர்னு நான் பாட்டுக்கு டே ட்ரீமிங் பண்ணுவேன். நான் கோவத்திலேயே கொஞ்சம் ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா எல்லா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க அப்படியே கான்சியஸாவே இருக்கிறீங்களான்னா கிடையாது. நடுவுல கோவப்படுவீங்க, நடுவுல கவலைப்படுவீங்க, ஸோ நடுவுல பதட்டமும் படுவீங்க, அன்கான்சியஸா அப்பப்போ போயிட்டு வருவீங்க, ஸோ அப்படியே கனவு காண்பீங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனா இவரு சொல்ற அந்த அலர்ட்னஸ், அந்த வெயிட்டிங் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம வந்து நிலையான அந்த கான்சியஸ்னஸ் கவனத்தோடயே இருக்கிறது. ஸோ அப்படி இருந்தாதான் நம்ம வந்து அந்த பீயிங் அப்படிங்கிற அந்த இறைத்தன்மையை நம்ம வந்து அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை வந்து ஜீசஸ் இன்னும் அழகா எப்படி சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, 5 கேர்லெஸ்ஸான, அதாவது 5 கேர்லெஸ் உமன் அப்படின்னு சொல்றாரு. இது என்னன்னா, அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற அந்த வேர்டு எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அன்கான்சியஸா இருக்கிறது தான் அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற வேர்டு. ஸோ இந்த 5 பெண்மணிகள் இருக்காங்க. அந்த 5 பெண்மணிகள் என்னென்ன குறிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, போதுமான அளவுக்கு எண்ணெய் இல்ல, அவங்க வந்து எண்ணெய் இல்லாதனால அந்த தீபத்தை ஏத்த முடியாம, அந்த தீபம் எரியாம அது வந்து ஓரளவுக்கு தான் எரியுது அப்படிங்கிறது. அதாவது அந்த போதுமான அளவுக்கு எண்ணெய் இல்லை அப்படிங்கிறது வந்து போதுமான அளவுக்கு அந்த பெண்மணிகள் கிட்ட கான்சியஸ்னஸ் இல்லை. போதுமான அளவுக்கு எண்ணெய் இருந்தால் தானே அந்த தீபத்தை வந்து நம்ம தொடர்ந்து எரிய விடணும். இந்த தீபம் தொடர்ந்து எரியணும்னா நமக்கு போதுமான அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். போதுமான அளவுக்கு எண்ணெய் இல்லைங்கிறது உங்களுடைய கான்சியஸ்னஸை குறிக்குது. அது வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த உங்களுடைய ஒளி தீபத்தை நீங்க வந்து ஏத்த முடியாது. ஸோ அந்த தீபம் எரியறது அப்படிங்கிறது ஸ்டேயிங் அட் ப்ரெசன்ட் மூமெண்ட், அதாவது ப்ரெசன்ட்ல இருக்கிறது. ஸோ அப்படியே தொடர்ந்து அந்த தீபம் எரிஞ்சிட்டே இருந்தாதான் நிகழ்காலத்தை அனுபவிக்க முடியும். ஸோ அந்த நிகழ்காலத்தை அனுபவிச்சாதான் நீங்க என்லைட்மெண்ட்டை அடைய முடியும். இதை வந்து ஜீசஸ் அழகா சொல்லியிருக்காரு. அதுவே 5 வைஸ் உமன் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கிட்ட அவங்க ரொம்ப வைஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க எவ்வளோ ஒரு புத்திசாலியா இருக்கிறாங்க. அதாவது அவங்க இன்னொன்று வந்து கான்ஷியஸா இருக்கிறாங்க. போதுமான அளவுக்கு அவங்க கிட்ட வந்து எண்ணெய் இருக்கு. ஸோ அதனால அந்த தீபத்தை வந்து ப்ரெசன்ட்ல அந்த தீபத்தை தொடர்ந்து எரிய வைக்க முடியுது. ஸோ அதனால அவங்க அந்த நிகழ்காலத்தை அனுபவிக்க முடியுது. அதனால அவங்க என்லைட்மெண்ட் அப்படிங்கிற அந்த நிலையை அடைய முடியுது. ஸோ இதை தான் வந்து இந்த ஒரு விளக்கு எரியறத ஒரு 5 பெண்மணிகளை வச்சு ரொம்ப சுலபமா வந்து ஜீசஸ் வந்து சொல்லியிருக்காரு. அந்த என்லைட்மெண்ட்டை நீங்க அடையின்றதுக்கு, அந்த என்லைட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு கோலா வச்சு நீங்க வந்து மெடிடேஷன்லாம் பண்ணக்கூடாது. ஓ நான் என்லைட்மெண்ட் அடையணும் அப்படின்னு மைண்ட்ல செட் பண்ணிட்டு பண்ணக்கூடாது. அது வந்து எப்படின்னா தன்னால நடக்கணும். தன்னால நடக்கக்கூடியது தான் அந்த அந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது. சரியா? இப்போ பைபிள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உலகம் அழிய போகுது, எவ்வளவு வருஷத்துல உலகம் அழிய போகுது அப்படிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த உலகம் அழிய போகுதுங்கிறதையே வந்து நிறைய பேர் தப்பா மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிடுறாங்க, தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க. அது என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உலகம் அழிய போறது அப்படிங்கிறது உங்களுடைய ஈகோவுடைய அழிவை தான் அவங்க அப்படி சொல்றாங்க. உங்களுடைய ஈகோ வந்து நீங்க வந்து கான்சியஸா எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அப்ப ஈகோ வந்து காணாம போயிடும், மறைஞ்சு போயிடும் தன்னால. சோ அதை தான் அவங்க வந்து அந்த உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஆவது, ஒரு கிளிம்ஸ் ஆவது அந்த கான்சியஸ், அதாவது இந்த விழிப்பு நிலை அப்படிங்கிறத அடைஞ்சிருப்போம். ஒரு கிளிம்ஸ் ஆவது அந்த என்லைட்மெண்ட்டை வந்து நம்ம அடைஞ்சிருப்போம் அப்படிங்கிறாரு. அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த கிளிம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கும். ஆனா அது வந்து ஜஸ்ட் ஃபியூ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் அது இருந்திருக்கும். அப்படி டச் பண்ணிட்டு அப்படி போயிருப்பீங்க. அதுதான் அந்த அந்த டேஸ்ட், அதை டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த என்லைட்மெண்ட்டை நீங்க டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து சட்டோரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொஞ்சம் அந்த கிளிம்ஸை வந்து சட்டோரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கிளிம்ஸை வந்து நீங்க அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போறது.
அது அந்த மாதிரி அதை அப்படியே நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறதுதான் அந்த கடவுளுடைய சாரம் அப்படிங்கிறது. அந்த சாரத்தை நம்மளால வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அந்த சாரம் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து மனதிற்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. இந்த பியாண்ட் மைண்ட், அந்த தாட்லெஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஆஹ், அந்த என்லைட்மெண்ட்ல நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு மனம் அப்படிங்கிறதே வந்து மறைஞ்சு போயிடும். சரிங்களா? ஆனா நம்ம நிறைய பேர் எப்படி இருக்கணும், டியூவாலிட்டியில இருக்கோம், செப்பரேஷன் அப்படிங்கிறதுல இருக்கோம். எல்லாருக்குள்ளயுமே அந்த இருப்பு அப்படிங்கிறதுக்கு, சாதாரண ஒரு கல் எடுத்துட்டீங்கன்னா கூட, ஒரு ருடிமெண்ட்ரி ராக், அதுல கூட ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு. ஆனா லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் மட்டும் டிஃபர் ஆகுது. கல்லுல இருக்க கான்சியஸ்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நம்ம கிட்ட கான்சியஸ்னஸ் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் மனுஷங்களுக்கு. நம்மலாம் ஆறறிவு இருக்குல்ல நமக்கு. ஸோ நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். பிளான்ஸுக்கும் கான்ஷியஸ்னஸ் இருக்கு, அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம அளவுக்கு இருக்காது, அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தான் வந்து டிஃபர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு மீன் இருக்கு, அந்த மீன் தொட்டியில ஒரு மீன் வந்து பிறக்குது. உங்க வீட்டில் ஒரு மீன் தொட்டி இருக்கு, அந்த தொட்டியில ஒரு மீன் வந்து பிறக்குது. உடனே அந்த மீனுக்கு வந்து நீங்க ஒரு பேர் வைக்கிறீங்க, ஜானோ ஏதோ ஒரு பேர் வைக்கிறீங்க. பேர் வச்சுட்டு அந்த மீனுக்கு வந்து ஒரு ஹிஸ்டரியே சொல்றீங்க, இந்த மீன் இப்படிப்பா அப்படிப்பா, இது இந்த மாதிரி இனத்தை சேர்ந்தது அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி வைக்கிறீங்க அதுக்கு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த மீனை வந்து இன்னொரு மீன் வந்து சாப்பிட்டு இறந்து போயிடுது. அந்த மீனை வந்து இன்னொரு மீன் சாப்பிட்டுருது. ஸோ அப்போ அந்த மீன் இறந்து போயிடுது. இப்போ அங்க வந்து உங்களுக்கு என்ன, ஒரு ட்ராஜடி ஆயிடுது, சோகம். நீங்க இவ்வளவு நாள் அந்த பிறந்த நாள், அந்த மீன் பிறந்த நாள் சந்தோஷமா இருந்தீங்க. கொஞ்ச நேரத்துல அந்த மீன் இன்னொரு மீன் சாப்பிட்டதுனால இப்போ உங்களுக்குள்ள ஒரு அன்ஹாப்பினஸ் வந்துருச்சு. ஸோ ஏன் அந்த அன்ஹாப்பினஸ் உங்களுக்குள்ள வருது? அந்த செப்பரேஷன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அதே விஷயம் தான் அந்த மீனுக்குள்ளேயுமே இருக்கு. ஆனா நம்ம அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ்ல இல்லாதனால, நமக்குள்ள அந்த செப்பரேஷன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த துக்கம், அந்த சஃபரிங் இதெல்லாம் வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மலர் இருக்கு. அந்த மலரை பார்த்து ஒருத்தர் சொல்றாங்க, ஓ அழகான மலர், வாவ் இந்த மலர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்க என்ன ஆகுதுன்னா, அங்க உங்க மைண்ட் அங்க பேசுது. ஏன்னா அந்த மலரை பத்தி ஒண்ணுமே தெரியாம, அது எப்படி, அந்த அந்த மலருடைய சாரம் என்ன, அந்த மலருடைய ஹோலினஸ் என்ன, அந்த மலருடைய டிவைன் நேச்சர், டிவைன் எசன்ஸ், அதை பத்தி ஒண்ணுமே தெரியாம நம்ம வந்து, ஓ அந்த மலர் வந்து ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுதே, அது எங்கிருந்து வந்ததுன்னா உங்களுடைய இருப்புல இருந்து அந்த வார்த்தைகள் வரல. அது எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மனதுல இருந்து வருது. மனம் எல்லாத்தையுமே வந்து லேபிள் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் மனதுடைய வேலையே. இப்ப பாத்தீங்கன்னா, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க அழகா இருக்காங்க, இவங்க வந்து நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி லேபிள் பண்ணும். அதுதான் மனதுடைய இயல்பே. மனம் வந்து எப்பவுமே ஜட்ஜ் பண்ணும். மனம் எப்பவுமே கம்பேர் பண்ணும். இப்போ வந்து மனம் வந்து இது அழகா இருக்கு, இந்த மலர் அழகா இருக்குங்கும் போது இன்னொரு விஷயம் அசிங்கமா இருக்குன்னு அர்த்தப்படுது. ஓகேங்களா? அதனால இந்த மனம் பாத்தீங்கன்னா, எப்படின்னா எப்பவுமே ஒரு கம்பேரிசன்ல தான் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து சமுதாயத்துல பாத்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு. நம்ம மனுஷங்க வந்து பயங்கரமா முன்னேறிட்டு போறாங்க, பாம் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, எவ்வளவோ டெக்னாலஜி இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு, அப்பெல்லாம் வந்து நம்ம பெருமையா பேசிக்கிறோம். ஆனா இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய வந்தனால இந்த பூமி எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்குன்னு பாருங்க. எவ்வளவு ஒரு கழிவுகள் வந்து வெளியில போகுது, இந்த இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு சேதப்படுத்துறோம். ஆனா இதுதான் நாகரீகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த நாகரீகம்ங்கிறது வந்து எவ்வளவு ஒரு அக்லியா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. சோ இந்த மனம் அப்படிங்கிறது என்னன்னா, அது முன்னேற்றம் மாதிரி நமக்கு தெரியும். இது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு வெளிமுக பயணம், அவுட்டர் ஜேர்னின்னு நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி சாப்டர்ல. அவுட்டர் ஜேர்னி, இன்னர் ஜேர்னி அப்படிங்கிறது. ஸோ இந்த அவுட்டர் ஜேர்னில நீங்க எவ்வளவு வேணாலும் உயர்ந்த நிலையில இருக்கலாம். ஆனா உங்களுடைய இன்னர் ஜேர்னில நீங்க அந்த நிலைய, இந்த மாதிரி நீங்க யாரு, உங்களுடைய சுயத்தோட நீங்க கனெக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா, எவ்வளவுதான் உங்களை சுத்தி வந்து ரொம்ப லக்ஸூரியஸா நீங்க இருந்தா கூட, உங்களுக்கு சுத்தி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே, அதாவது நீங்க அச்சீவ் பண்ணிட்டே போனா கூட, வாழ்க்கையில பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணிட்டு நீங்க போனாவே கூட, உள்ள நீங்க வந்து உங்களுடைய இன்னர் ஜேர்னி, உங்களுடைய சுயம் என்னங்கிறத நீங்க உணராம இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது. நீங்க வந்து திருப்தியாவே ஃபீல் பண்ண மாட்டீங்க. அப்பவுமே உங்களுக்குள்ள வந்து இந்த அன்ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரிங்களா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நமக்குள்ள இவர் சொல்லக்கூடிய அந்த பிரசன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ உங்களுக்குள்ள ஒரு பிரசன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அதை என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பிரசன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு பிரசன்ஸ் இருக்கிற மனிதர்களை ஈர்க்கும் வாழ்க்கையில.
இப்போ ஒரு நல்ல குருமார்களை நீங்க வந்து வாழ்க்கையில சந்திக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அது என்ன காரணம்னா அவங்களுக்குள்ள இருக்க பிரசன்ஸ் வந்து உங்களுக்குள்ளயும் இருக்கு அப்படிங்கறதுனாலதான். நீங்க வந்து ஒரு கோட் கேட்டிருப்பீங்க, லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படிங்கிறது. எப்பவுமே வந்து இருள் வந்து இருளை தான் அடையாளம் காணும், வெளிச்சம் வெளிச்சத்தை அடையாளம் காணும். அதனால நமக்குள்ள அந்த பிரசன்ஸ் இருந்ததுன்னா அதே பிரசன்ஸ் இருக்கிற மக்களை தான் நம்மளும் வந்து வாழ்க்கையில ஈர்ப்போம் அப்படிங்கிறது. இப்போ வந்து நீங்க உங்களுக்குள்ள அந்த பிரசன்ஸ் இருக்கிறனால ஒரு நல்ல குருமார்களை வந்து நம்ம ஈர்த்திருக்கோம். அதுவே வந்து உங்களுக்குள்ள அந்த பிரசன்ஸ் இல்ல, நீங்க வந்து உங்க ஈகோ அகங்காரம் தான் உங்களை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி குருமார்கள் வருவாங்கன்னா இன்னும் நல்ல பெரிய ஈகோ பிடிச்ச அதாவது போலியான சாமியார்கள் வந்து வாழ்க்கையில நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. ராங் கைடன்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள அந்த ஈகோ தான் உங்களை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இன்னொன்னு, இப்போ வந்து இந்த பிரசன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இப்போ குரூப் மெடிடேஷன் நீங்க எடுத்துக்கோங்க. குரூப்ல வந்து குரூப் எனர்ஜி எப்பவுமே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பிரசன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு, உங்க சுத்தி நிறைய மக்கள் இருக்காங்க, குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கும் போது அவங்களுக்குள்ளயும் அந்த பிரசன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த எல்லா எனர்ஜியும் ஒன்று சேர்ந்து நீங்க மெடிடேஷன் பண்ணும் பொழுது நீங்க ரொம்ப சீக்கிரமாவே உங்களுடைய இருப்பை வந்து அடைவீங்க. அதாவது அதோட கனெக்ட் ஆக முடியும். உங்களுடைய ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருப்போட நீங்க வந்து கனெக்ட் ஆவீங்க. அதுவே அந்த குரூப்ல யாராவது ஒருத்தர் வந்து ஈகோ இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க வந்து வந்து ஆப்ரேட்டட் பை ஈகோ, அவங்கள வந்து அந்த ஈகோ தான் அவங்கள ஆப்ரேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒருத்தர் அந்த குரூப்ல அப்படி இருந்தா கூட அது மொத்த குரூப் எனர்ஜியுமே அஃபெக்ட் பண்ணுமா. ஸோ அதனால வந்து குரூப் எனர்ஜியவே நம்ம வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. குரூப் எனர்ஜி நமக்கு தேவைதான். ஆனா நமக்கு வந்து அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்ல இருப்போம். நமக்கு வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணி பண்ணி நமக்கு ஒரு டிரான்சிஷன் அப்படிங்கிறது நடக்கும். அதனால நம்ம வந்து எப்பவுமே அந்த குரூப் எனர்ஜியவே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. தனியாவும் நீங்க வந்து தியானம் பண்ணணும். எந்த டிபெண்டன்சியுமே இருக்கக்கூடாது. எனக்கு வந்து தியானம் பண்ணினாதான் எனக்கு இப்படி ஆகும் இருக்கும், குரூப்போட இருந்தாதான் எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இந்த குரூப்பை டிபெண்ட் பண்ணியோ இல்லை ஒரு இப்போ கிளாஸே எடுக்கிற அந்த கிளாஸை டிபெண்ட் பண்ணியோ இருக்கக்கூடாது. அப்படி இல்லைனாலுமே உங்களால வந்து உங்களுடைய இயற்கையான இயல்புல இருக்க முடியணும், செயல்பட முடியணும். நிறைய மாஸ்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் போய் ஒரு மாஸ்டர் கிட்ட கேட்டு கேட்டு அட்வைஸ் எடுத்துக்கிறது அப்படின்னு இல்லாம அந்த இருப்பு நிலையை வந்து நீங்களே அடையறதுக்கு நீங்க எல்லா வித முயற்சியும் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, இப்போ அந்த இருப்புக்கு இன்னொரு இது சொல்றாங்க, அனலாகி ஆஃப் த சர்வன்ட் அப்படிங்கிறது. நீங்க வந்து இருப்பை அடையணும்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அலர்ட்னஸ்ல இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த அலர்ட்னஸ் அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மாஸ்டர் இருக்காரு, ஒரு சர்வெண்ட் இருக்காங்க. இப்போ அந்த மாஸ்டர் வந்து எப்போ வீட்டுக்கு வருவாருன்னே அந்த சர்வெண்ட்டுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த சர்வெண்ட் வந்து எவ்வளோ அலர்ட்டா இருப்பாரு, பயங்கர அலர்ட்டா இருப்பாரு. எப்போ வேணாலும் அவங்க மாஸ்டர் வரலாம் அப்படிங்கும்போது பயங்கர அலர்ட்டா இருப்பார்ல. அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சர்வெண்ட்டுடைய விழிப்பு நிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அங்க வேற வழியே இல்லை அவனுக்கு, அவன் வந்து அலர்ட்டாவே தான் இருந்து ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு சூழ்நிலையிலையுமே, சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் நம்மளுடைய இது என்னன்னா அலர்ட்டாவே நம்ம எப்பவுமே இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ நீங்க வந்து வாகனம் ஓட்டும் பொழுதோ இல்லை உங்களுடைய ஃபேமிலியில வந்து ஏதாவது பிரச்சனைகள் வருதுங்கும் போது முதல்ல உங்களுடைய உள்முக பயணத்தை நீங்க வந்து பாருங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் நான் இப்போ வந்து அந்த கிளிம்ஸ் பத்தி சொன்னது, சட்டோரி அப்படிங்கிறத பத்தி சொன்னேன் இல்லையா. அந்த சாதாரண இது இந்த அதாவது ஒரு அந்த என்லைட்மெண்ட் ஸ்டேட் வந்து கொஞ்சமாவது நம்ம டேஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது தான் அது. ஸோ இந்த சாப்டர்ல வந்து ஸ்டேட் ஆஃப் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறதுல அவர் இதுதான் சொல்றாரு. இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஆஹ், தன்னுடைய மனம் வந்து அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும். அதாவது அவங்கள கான்சியஸாவே இருக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. எல்லா நேரமுமே அந்த பிரச்சனைகள் வந்து அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கிறதுக்காக சில பேர் ஆல்கஹால் எடுத்துப்பாங்க, ஈவன் ட்ரக்ஸ் கூட எடுத்துப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த சமயத்துல அந்த மனசை வந்து ஷட் டவுன் பண்ணிடுது. அப்போ வந்து இந்த மைண்ட் டார்ச்சர்ல இருந்து அவங்க தப்பிச்சுப்பாங்க. ஏன் அவங்க அதுக்கு அந்த மாதிரி விஷயங்களை நாடி போறாங்கன்னா அவங்கனால அந்த மனதை வந்து எதிர்கொள்ள முடியல. ஏன்னா மைண்ட் அந்த அளவுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு.
ஸோ அந்த ஆல்கஹால், அந்த டேப்லெட்ஸ் அதெல்லாம் எடுக்கும் பொழுது ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. அந்த ரிலீஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனமற்ற நிலையில இருப்பாங்களாம். மனதையும் தாண்டி இருப்பாங்க அவங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லைன்னா மனுஷங்கள் வந்து ஒரு வகையில இந்த இந்த அதாவது இந்த ஆல்கஹாலோ இல்ல இந்த மாதிரி டேப்லெட்ஸும் ஒரு வகையில மனிதனுக்கு வந்து ஒரு நல்லது செய்யுதுன்னே சொல்லலாம். ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷங்க வந்து ரொம்ப கொடிய மிருகங்களா மாறிடுவாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, மனுஷங்களே கொடூரமா கொலை பண்றது, சைக்கோவா ஆகுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மனம் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தானே. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கண்ணா பின்னன்னு வேலை செஞ்சு ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் சில பேர் வந்து இந்த விஷயங்கள் அவங்க ரொம்ப அன்கான்ஷியஸாக இருந்து டோட்டலாக டேமேஜ், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான நிலைமையில ஆகும் பொழுது தான் சில சைக்கோக்கள் உருவாகுறாங்க. அவங்க பண்றது அவங்களுக்கே என்னன்னே தெரியாத அவங்க ரொம்ப சாதாரணமாக கொலை எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த மனதுடைய இயல்பு என்ன, நம்ம எப்படி வந்து ப்ரெசன்ஸ்ல இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறது, நம்மளுடைய உண்மையான சாரம் அப்படிங்கிறது என்னன்னா கடவுளுடைய எசன்ஸ் தான். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த கிரைஸ்ட் அப்படிங்கிறது வந்து காட் எசன்ஸ் அப்படிங்கிறது. ஜீசஸ் என்னைக்குமே வந்து நான் முன்ன இருந்தேன் இனிமே இருக்க போறேன் அப்படின்லாம் அவர் சொன்னதே கிடையாது. அவர் வந்து எப்பவுமே சொன்னது என்னன்னா இருக்கேன் அப்படிங்கிறது தான். அதாவது நான் பிரசன்ஸ் அப்படிங்கிறது, அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறதே வந்து பிரசன்ஸை தான் உணர்த்தது, காட் எசன்ஸை தான் வந்து அது உணர்த்தது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவு நம்ம வந்து அலர்ட்டா இருக்கிறது தான் நல்லது. எந்த வித பிரச்சனையிலையுமே நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவர் இதுல வந்து சொல்ல வராரு. ஸோ இதோட நான் வந்து இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன் மாஸ்டர்ஸ். இதோட செஷன் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிபிடியை வந்து நான் நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன். இந்த லிங்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா இதுல வந்து அந்த பவர் ஆஃப் நவ் பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு இதுல. ஸோ அதையுமே நீங்க கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். வணக்கம் மாஸ்டர், ரொம்ப அருமையா இருந்துச்சு மாஸ்டர் கிளாஸ். ஒரே ரொம்ப ஒரு நல்ல நிமிஷம் கிளியர். பாலா மாஸ்டர் ஒரு ஓகே. நிமிஷம்.